தீபம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம நமஸ்காரத்துடன் சென்றைய பதிவான தேர்ப்பயணம் என்ற பதிவின் தொடர்ச்சியான இரண்டாவது பதிவு பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகம் இவ்வாறு கூறுகிறது: யார் புரிந்து கொள்ளும் திறன் உடையவனோ, யாருடைய மனம் கட்டுக்குள் நிற்கிறதோ, அவனுடைய புலன்கள் தேரோட்டிக்கு அடங்கிய குதிரைகளைப் போல் வசப்படுகின்றன என்று கூறுகிறார் யமதர்மன். அதாவது, தேரோட்டி என்கிற புத்திக்கு அடங்கிய புலன்கள் அவருடைய கடிவாளம் எனும் மனம் கொண்டு இயக்கப்படக்கூடிய இந்த புலன்கள் என்கிற குதிரைகள் தேரோட்டிக்கு அடங்கியவையாக காணப்பட வேண்டும். அவ்வாறு ஒரு தேரோட்டியின் கவனத்தில் இந்த தேர் செலுத்தப்படும் பொழுது, அதாவது மனம் என்ற கடிவாளத்தை கொண்டு புத்தி என்கிற தேரோட்டி புலன்களின் வழியாக இந்த தேரை செலுத்தும் பொழுது அவை மிக பயனுள்ளதாக அமைகின்றன. அவ்வாறு இல்லாவிடில் அந்த தேரோட்டிக்கு கட்டுப்படாத குதிரைகள் தன் மனம் போன போக்கில் சென்று அழிவையே நாடுகின்றன என்பது யமதர்மனின் கூற்றாகும். ஒருவன் ஸ்திர புத்தி உடையவனாக இருக்கும் பொழுது அவ்வாறு ஸ்திர புத்தி உடையவனால் செலுத்தப்படக்கூடிய தேர் நிலையான புனிதமான பாதையில் சென்று தன்னுடைய இலக்கை அடைவதற்கு ஏதுவாக அமையும். ஸ்திரமான புத்தியை உடையவன் யார் எனும் பொழுது பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுகிறார்: ஒருவன் தன் மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து தன்னிலே தான் மகிழ்ச்சி பெறுவானாயின் அப்போது அவன் ஸ்திர புத்தி உடையவன் என்று சொல்லப்படுகிறான் என்று பகவான் கீதையில் கூறுகிறார். ஒருவன் தன்னுடைய மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து விட வேண்டும் என்பது பகவானின் கூற்றாகும். மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தும் அழியக்கூடியவைகளாகவே அமைகின்றன. அவ்வாறு அழியக்கூடிய விருப்பங்களை துறந்துவிட்டு ஒருவன் தனக்குள்ளே தான் எப்பொழுது மகிழ்ச்சி அடைய நினைக்கிறானோ, விரும்புகிறானோ, உணர்கிறானோ, அப்பொழுது அவன் ஸ்திர புத்தி உடையவன் என்று அழைக்கப்படுகிறான். இவ்வாறு ஸ்திர புத்தி உடைய ஒருவனால், அதாவது தேரோட்டியால் இயக்கப்படக்கூடிய மனம் என்ற கடிவாளத்தை கொண்டு இயங்கும் தேர் புலன்களின் தனது இச்சையின்படி செல்ல விடாமல் தடுத்து நிலையான உண்மையான சத்தியத்தின் பாதையில் அந்த தேரை செலுத்தி தன்னுடைய இலக்கை அடைய உதவும். ஒருவனுடைய புத்தி விரைவில் நிலைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை பகவான் கீதையில் இவ்வாறு கூறுகிறார்: சாந்தி நிலையில் மனிதனுக்கு எல்லா துன்பங்களும் அழிகின்றன. நம்முடைய சித்தம் சாந்தி பெற்ற பிறகு ஒருவனுடைய புத்தி விரைவிலே நிலைப்படுகிறது என்று பகவான் கூறுவார். சாந்தி நிலை என்பது மனிதன் தனக்குள்ளே மகிழ்ச்சியை காண்பவனாக இருக்கும் பொழுது வெளிப்பொருட்களில் மகிழ்ச்சியை தேடாமல் உண்மையாக நிலையான மகிழ்ச்சி என்பது தனக்குள்ளே இருக்கிறது என்பதை ஒருவன் உணர்ந்தால், தன்னுடைய ஆன்மாவே மகிழ்ச்சியின் ஆனந்த நிலை என்பதை ஒருவன் உணரும் பொழுது அவன் மேல்நிலையை அடைகிறான். இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் யமதர்மன் நசிகேதனுக்கு விரித்து உரைக்கிறார். புலன்கள் தேரோட்டிக்கு அடங்கிய குதிரைகள் போல செல்லும் புத்தியை உடையவன் அந்த தேரை நிலையான பாதையில், தனக்கான உண்மையான பாதையில் செலுத்தி மனதில் எழும் விருப்பங்கள் அனைத்தையும் துறந்து நிலையான பேரின்பத்தை அடைகிறான். அடுத்த ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது:
யார் ஒருவன் புரிந்து கொள்ளும் திறன் இல்லாமலும் தன் மனதை கட்டுப்படுத்த இயலாமலும் தூய்மையற்றவனாகவும் இருக்கிறானோ அவன் தன்னுடைய குறிக்கோளை, அதாவது இறைநிலையை அடைவதில்லை. அத்துடன் உலகாயுத வாழ்க்கைக்கே அவன் திரும்பியபடி இருப்பான் என்று கூறுகிறார். அதாவது மீண்டும் மீண்டும் பிறவி என்ற பெருங்கடலில் துன்புறுவதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். புரிந்து கொள்ள திறன் இல்லாத ஒருவன், தன் மனதை கட்டுப்படுத்த இயலாத ஒருவனால், தூய்மையற்றவனாக இருக்கும் ஒருவனால் தன்னுடைய குறிக்கோளை அடைய முடிவதில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற துன்ப சம்சார கடலில் வீழ்கிறார்கள் என்பது யமதர்மனின் கூற்றாகும். அதாவது முண்டக உபனிஷதம் இதனுடைய விளக்கத்தை இவ்வாறு கூறும். அதாவது வலிமையற்றவனாலோ கவனம் அற்றவனாலோ குறிக்கோளற்ற தவத்தை செய்பவனாலோ இந்த ஆன்மா அடையப்படுவதில்லை. ஆனால் இதே உபாயங்களை முறையாக கொண்டு எவன் முயற்சி செய்கிறானோ அவன் இறைவனின் இருப்பிடமான ஆன்மாவை அடைகிறான். அதாவது பிரம்மமே தான் என்பதை உணர்ந்து கொள்கிறான் என்று முண்டக உபனிஷதம் கூறுகிறது. நம்முடைய மனதில் ஆசைகள் உள்ளவரை புலன்பதிவுகள் மறையாது. புலன்பதிவுகள் உள்ளவரை கர்மங்கள் ஒழியாது. கர்மங்கள் ஒழியாதவரை ஜன்மங்கள் ஒழியாது என்பது நமது ரிஷிகளின் கூற்றாகும். அவ்வாறு நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்பாமல் இருப்பதற்கு நல்ல புரிந்து கொள்ளும் திறனும் மனதை கட்டுப்படுத்தும் தன்மையும் தூய்மையும் கொண்டு இந்த தேர் என்கிற தேரோட்டியாகிய புத்தி என்கிற தேரோட்டியின் துணை கொண்டு புலன்களை அடக்கி இந்த தேரில் பயணம் செய்யும் பொழுது இந்த தேரில் பயணம் செய்யக்கூடிய நம்முடைய ஆன்மா நிலையான பிரம்மத்தை சென்று அடையும் என்பது இந்த ஸ்லோகத்தின் கூற்றாகும். இன்பமோ துன்பமோ பொருள்களில் இல்லை. பொருள்கள் வெறும் ஜடங்கள். அவற்றினால் சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்க முடியாது என்று உணர்ந்து நானே ஆனந்தமயமாக இருக்கிறேன், நானே ஆனந்தமயமான ஸ்வரூபமாக இருக்கிறேன், என்னுடைய உணர்வு பூர்வமான ஆன்மா எப்போதும் ஆனந்தமயமாகவே இருக்கிறது என்பதை ஒருவன் உணர்ந்து கொள்ளும் பொழுது அவன் பிரம்மத்தின் பகுதியை அடைய முடிகிறது. இந்த பிரம்மத்தை அறிந்தவன் வேறு எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அவன் முழுமையான இன்பத்தை தன்னுள்ளே அனுபவிக்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் யமதர்மன் இவ்வாறு கூறுகிறார். யார் புரிந்து கொள்ளும் திறனும் தன் மனதின் பேரில் கட்டுப்பாடும் கொண்டு தூய்மையுடன் இருக்கிறானோ அவன் தன்னுடைய குறிக்கோளை, அதாவது பிரம்மத்தை அடைகிறான். அவன் மீண்டும் பிறவி எடுப்பது இல்லை என்று கூறுகிறார். புரிதலுள்ள தேரோட்டியையும் கடிவாளமிட்ட மனதையும் எவன் கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய பயணத்தை இனிதே பூர்த்தி செய்கிறான், இறைவனின் மேலான இடத்தை சென்று அடைகிறான் என்று யமதர்மன் நசிகேதனுக்கு உணர்த்துகிறார். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். தன்னை வசம் கொண்ட ஆன்மா எல்லா கர்மங்களையும் மனதால் துறந்து எதனையும் செய்வதுமின்றி செய்விப்பதும் இன்றி 9 வாயிற்கொண்ட உடற்கோட்டையில் இன்புற்றிருக்கிறான் என்று கூறுகிறார். பிரம்மத்தை அடைய நாம் முயற்சிக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய நிலையுமாகும். அந்த பிரம்மத்தை அடைவதற்காகவே நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பகவான் அதே பகுதியில் 5வது அத்தியாயத்தில் பிரம்மத்தில் புத்தியை நாட்டி அதுவே தாமாக
அதாவது அந்த பிரம்மமே நாமாக அதில் நிஷ்டை எய்தி அதில் ஈடுபட்டோர் தம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்கு கழுவ பெற்றோராக மீளாத பதமடைகிறார்கள். அதாவது மீண்டும் அவர்கள் பிறவி எடுப்பதில்லை என்று விளக்கி கூறுகிறார். மீண்டும் பிறவி என்ற துன்பக்கடலில் நாம் விழாமல் இருக்க மிக சரியான அளவில் நம்முடைய புத்தியை செலுத்தி மனம் என்ற கடிவாளத்தால் புலன்கள் என்ற குதிரைகள் தங்கள் விருப்பப்படி செல்லாமல் நேரான வழியில் சென்று உண்மையும் சத்தியமும் கொண்ட பாதையில் இந்த தேரை செலுத்தி அதில் பயணம் செய்யக்கூடிய நம்முடைய ஆன்மா அந்த பிரம்மத்தை உணர்ந்து அதுவே தாமாகி அதில் ஈடுபட பிரார்த்திப்போம். எல்லோரும் முயற்சிப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சிவாய நம.